அனைவருக்கும் வணக்கம். இது பிக் பாஸ் டே 45 ரிவ்யூ. இன்றைக்கி வந்து நான் தனியாக தான் பண்ணுறேன். எல்லாருக்கும் கொஞ்சம் வெதர் கண்டிஷன்னால கொஞ்சம் எல்லாருக்கும் உடம்பு சுகம் இல்லை. எனக்குமே கொஞ்சம் கோல்டு, மாலினிக்கும் ஃபீவர் அண்ட் கோல்டு. ஸோ அதனால் அவங்களால பண்ண முடியல. பட் நான் பண்ணுறேன். எஸ், ராஜா ராணி டாஸ்க் நடக்குது. கிங்டம் டாஸ்க். அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் எப்படி பண்ணலான் இருக்கேன்னா, சிறப்பாக பண்ணுவாங்க, கொஞ்சம் சுமாராக பண்ணுவாங்க, இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நினச்சி நம்ம மனசில் இருக்கிற சில கதாபாத்திரங்களை பற்றி பேசிட்டு நடந்த சில சம்பவங்களை பற்றி மட்டும் ஹைலைட்டடாக பேசலான்னு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஊர் லைக் ஒரு ராஜா ஒரு ராணி அந்த மாதிரி ரெண்டு பக்கமும் பெண்கள் அணி ஆண்கள் அணிக்கு தனித்தனியாக வச்சுட்டாங்க. ஆண்கள் அணியில் வந்து ராஜாவா ராணவ் அதான் பேசுவோம். அதே மாதிரி இந்த பக்கம் பெண்கள் அணியில் வந்து சாச்சனா வந்து ராணியாக தேர்ந்தெடுத்தாங்க. அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்வே ஒரு மாதிரி கொஞ்சம் முரணாக இருந்துச்சுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம எதிர்பார்த்தோம் வேறு வேறு ஆட்கள் எல்லாம் கொண்டு வருவாங்கன்னு. பட் அவங்களுக்கு கொடுக்காம வேறு வேறு ஆட்களுக்கு வாய்ப்புகள் வந்துச்சு. ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தளபதியாக ஆண்கள் சைடில் தீபக், அந்த பக்கம் மஞ்சரி, ராஜகுருவா ஆண்கள் சைடில் ராயன், அந்த பக்கம் வந்து பவித்ரா, பணியாள், அப்புறம் சமையல்காரர் விஷால் ஆண்கள் சைடில், இப்படி இந்த பக்கம் தர்ஷிகா, இந்த மாதிரி நிறைய பேர் பிரித்து இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஓகே, அதாவது நீங்களே ஒரு கதையை உருவாக்கி நீங்கள் வந்து அந்த கதைக்கு ஏற்ப இந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ப ஒரு கதையை உருவாக்கி நீங்களே செய்யுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, ரெண்டு ஆண்களும் சரி பெண்களும் சரி ஏதோ ஒரு கதையை உருவாக்கி ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் பெண்கள் அணி வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிறைய கதைகளை கொண்டாந்த மாதிரி இருந்துச்சு. அப்படி 24 மணி நேரம் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா அதில் வேறு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு கருத்து உங்களுக்கு வேறுபாடு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதில் வந்து சிறப்பாக செய்தவர்கள் அப்படின்னு நம்ம வந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய ஆட்கள் தான் சொல்லலாம். மஞ்சரி ரொம்ப சிறப்பாக அவங்களுடைய தமிழ் திறனை வச்சு ரொம்ப அற்புதமாக அவங்க வந்து இந்த கதாபாத்திரத்தை நடிச்சிருந்தாங்க, இன்னும் நடிச்சிட்டு இருக்காங்க, இன்னும் செயல்பட்டு இருக்காங்க. ஏன்னா சுத்த தமிழில் பேசுறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இப்போ நானே வந்து சுத்த தமிழில் பேசணுன்னா யோசிச்சு வார்த்தைகளை தேடி எடுத்து தான் நம்ம வந்து பேச வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் வந்து நம்மளுடைய தமிழ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆங்கிலம் கலந்த தமிழ் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம வந்து சமையலுக்கு நம்ம வந்து ருசிக்கு போடுறது கூட உப்புன்னு சொல்கிறது இல்லை, சால்ட்டுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி சர்க்கரைன்னு சொல்கிறது இல்லை, சுகர் கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்மளுடைய பயன்பாட்டிலே வந்து குறைவாக இருக்கக்கூடிய ஒரு தமிழ் வார்த்தைகள் நம்ம வந்து இந்த மாதிரி தேடி ஊன்னு தேடுறதா இருக்குல்ல. ஸோ பட் அந்த மாதிரி ஒரு நேரத்தில் பாருங்கள், நான் இப்போவே வந்து பட் அப்படிலாம் வந்துச்சு பாருங்கள். பட் அந்த ஒரு நேரத்துலையும் இந்த அவங்க செய்யக்கூடிய இந்த டாஸ்கில் அவங்க வந்து கஷ்டப்பட்டு எப்படியாவது தமிழில் பேசணும்னு முயல்கிறார்களா, முயற்சி செய்கிறார்கள்னு வச்சுக்கலாம். பாருங்கள், எனக்கே தமிழில் வந்து வார்த்தைகளில் டக்குன்னு யோசிக்கும் போது நமக்கு கஷ்டமாக இருக்குது. மஞ்சரி அவங்க பேச்சாளர்ன்றனால தமிழ் ரொம்ப சுத்தமாகவும் ரொம்ப அருமையாக பேசுகிறாங்க. அதே மாதிரி அவங்க வந்து அந்த பெண்கள் அணிக்கான ஒரு அறிமுகத்தில் வந்து ரொம்ப அழகாக எல்லாரையுமே மனப்பாடம் பண்ணி தமிழில் பேச வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ரொம்ப என்ன சொல்கிறது, சிறப்பாக செஞ்சுருந்தாங்க. அந்த ராணி வந்து அவங்களுடைய என்ன சொல்கிறது, அந்த அரியணையில் வந்து அமரத்துக்கு முன்னாடி உள்ள அந்த ஒரு விழா மாதிரி நடக்கும்ல, அதை வந்து அழகாக செஞ்சுருந்தாங்க. பட் நம்மளுடைய ஆண்கள் அணியில் வந்து இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செஞ்சுருக்கலாம். பட் ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் கோட்டை விட்டுட்டாங்க. நிறைய சிரித்தாங்க, அவங்களுக்கே சிரிப்பு வந்துடுச்சு. இந்த ராஜாவே சிரிச்சிட்டாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய நகைச்சுவையான விஷயங்கள்லாம் அங்கே நடந்துச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பவித்ரா கூன் விழுந்த மாதிரி ஒரு ராஜகுருவாக நடிச்சிருந்தாங்க. ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. ஏன்னா நம்ம வந்து 1 மணி நேரம் நிகழ்ச்சி தான் பார்க்குறோம். ஆனால் அவங்க வந்து ஒரு நாள் முழுக்க அந்த மாதிரி இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அப்படியே அதுலேயே அந்த கதாபாத்திரத்திலேயே இருக்கிறாங்க. ரொம்ப சிறப்பாக செஞ்சுருந்தாங்க. அதே மாதிரி சௌந்தர்யாவும் இந்த மாதிரி அமைதியாக அந்த நாட்டுக்காக உழைக்கிற ஒரு
பணியாளாக இருந்தது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக செஞ்சுருந்தாங்க. அதே மாதிரி ஆண்கள் அணியில் பார்த்தீங்கன்னா தீபக் வந்து தொடர்ந்து அவர் வந்து தெரிகிறார். ஆண்கள் அணியில் தெரியக்கூடிய 2 நபர்கள்னா 3 பேர் சொல்லலாம் ஓரளவுக்கு. தீபக், அதுக்கப்புறம் ஜெஃப்ரி, கொஞ்சோண்டு அப்பப்போ ராயன் தெரிகிறாரு. ஸோ இவங்க 3 பேரும் அங்கே ரொம்ப என்ன சொல்கிறது, கொஞ்சம் முன்னாடி இருந்து அவங்க தான் தெரியுறாங்க. ராஜா மற்றவங்களெல்லாம் விட இவங்க 3 பேர் தெரியுறாங்க. இதில் வந்து இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செஞ்சுருக்கலான்றது வந்து ராஜாவா கம்பீரமாக இருக்கக்கூடிய ராணுவம் வந்து இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செஞ்சுருக்கலாம். அப்புறம் ஒற்றனா சிவாவை போட்டிருந்தாங்க. அவர் கொஞ்சம் கோட்டை விட்டுட்டாரு. அதாவது ஒற்றன்றது வந்து ஒரு ஸ்பை, அது வந்து யாருக்கும் தெரியாமல் அவர் இருக்கணும். பட் ஆனால் அவரை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனாலும் அது அவருக்கு புரியவே இல்லை. கண்டுபிடிச்சிட்டாங்கன்றது தெரியாமே அவர் இன்னும் அந்த விளையாட்டில் இருக்கிறாரு. அது கொஞ்சம் ஏமாற்றத்தை தெரியுது. ஐயோ என்னடா இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை விட்டாரு அப்படிங்கிற மாதிரி பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி விஷால், தர்ஷிகா அவங்க திருப்பி இங்கேயும் வந்து ஒரு லவ் ட்ராக் மாதிரி பண்ணுறாங்க. அது தெரில. அதெல்லாமே கொஞ்சம் என்ன சொல்கிறது, கம்மியாக தான் இருக்குது. அவங்களுடைய இன்வால்மெண்ட்லாம் கம்மியாக தான் இருக்குது. ரஞ்சித் தோற்றத்தில் பண்ண அளவுக்கு அவருடைய அந்த கதாபாத்திரத்தை வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய செஞ்சுருக்கலாமோ. செஞ்சுருக்காரான்னு தெரியல, 24 மணி நேரம் நான் பார்க்கல. பட் அப்படி செஞ்சுருந்துருக்காரு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து திருப்பி போய் பார்க்க முடியாது, பட் தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி முத்துக்குமரனோட ஒரே ஒரு குழப்பம் என்னன்னா, அவர் வந்து கொஞ்சம் மனம் குன்றிய ஒரு கதாபாத்திரமாக வந்தார். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் அந்த களிமண் டாஸ்கில் வரும்போது அவர் தான் வந்து அந்த சிறப்பெல்லாம் வந்து சுத்த தமிழில் பயங்கரமாக பேசுகிறாரு. பட் அது ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாமல் கொஞ்சம் இங்கேயும் அங்கேயும் இருந்த மாதிரி இருந்துச்சு. அது எப்படி ஒரு கோட்டை விட்டாருன்னு தெரியல. அதே மாதிரி தமிழ் பேச்சாளராக இருக்கக்கூடியவர் வந்து அவருடைய குழுவுக்கு வந்து மொத்தமாக ஏதாவது ஒரு அழகான ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி அதை அழகாக செஞ்சுருக்கலாம். பட் அதை செய்யாமல் விட்டுட்டாரு. அது கொஞ்சம் செஞ்சுருக்கலாமோ அப்படின்ற ஒரு மனசில் வந்து ஒரு தோன்ற விஷயத்த உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி சத்யாவும் இடம் தெரியல, அவர் எங்கே இருக்காருன்னே தெரியல. அவரும் அதில் சத்தம் இல்லாமல் சத்யா இருக்கிறாரு. அப்புறம் வந்து டாஸ்க் ஒன்று, கண்ட்ரிஸ் டாஸ்க் ஒன்று வச்சாங்க. அது வந்து பெண்கள் வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. 11 நாடுகள் தான் அவங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சான்றது வந்து ரொம்ப கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஏன்னா தீபக் ஓகே, பட் இந்த பக்கம் வந்து வர்ஷினியும் மஞ்சரியும் போயிருந்தாங்க. வர்ஷினி என்ன தெரில, ஒரு நம்ம நார்மலாகவே நம்மளுக்கு வந்து ஜியோகிரஃபியில் வந்து பொலிட்டிக்கல் மேப்ஸ், ஃபிசிக்கல் மேப்ஸ் எல்லாம் நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம். அது ஒரு அடிப்படையான ஒரு விஷயந்தான், நாடுகள் எங்கெங்கே இருக்குன்றது. அது எப்படி கோட்டை விட்டாங்கன்னு தெரியல. அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு படி ஆண்களுக்கு முன்னேற்றம் கிடச்சிச்சு அவங்களோட அந்த அரியணை இதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு இதில் அந்த களிமண் விற்கிற இதுலேயும் வந்து அவங்களுடைய மதிப்பெண்கள், அந்த பொற்காசுகள் ஜாஸ்தியானதுனால அவங்களுக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடச்சிச்சு. சிவா தான், அதாவது ஆக்சுவலாக சாச்சனா தான் அன்அஃபிஷியல் ஓட்டில் கம்மியாக இருக்கிறாங்க. அதுக்கு மேலே சிவா இருக்கிறாரு. ஸோ பெண்கள் கிடச்சிருந்தா ஒருவேளை சாச்சனாவை காப்பாற்றிருக்கலாம். ஆனால் சாச்சனா காப்பாற்ற முடியாத ஒரு நிலைமையில் இருக்குது. இப்போ வந்து சிவாவை காப்பாற்றப்பட்டதுனால இப்போது அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து சிவா கிடச்சதுனால அவரை வந்து சேவ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வாரம் எவிக்டாக போகிறது வந்து சாச்சனா தான் நினைக்கிறேன். ஸோ தெரியல, என்ன வேணா மாறலாம், எப்போ வேணாலும் என்ன வேணா மாறலாங்கிறதா பிக் பாஸ். ஸோ அதனால் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே மாதிரி ராணவ் வந்து கிங்காக இருந்தது வந்து ரொம்ப காமெடியாக இருக்குது. அவர் வந்து காமெடி மட்டும் இல்லை, அவருக்கு தெரியல, நம்மளே கன்ஃபியூஸ் பண்ணுறாரு. ஆக்சுவலாக திடீர்னு பார்த்தா ஒரு ஸ்மார்ட்டாக விளையாடின மாதிரி இருக்கிறாரு. அப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு மாதிரி ஐயோ என்ன இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு இருக்குது. ஏன்னா அதாவது டாஸ்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க அந்த செங்கோல் இதெல்லாம் போய் திருடிட்டு வராங்களா, அப்போ திருப்பி வரும்போது எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டாரு. அப்போ ராயநந்தன் என்னடா இப்படி கொடுத்துட்டேன் அப்படின்னு, லூசடா நீ அப்படின்னு திட்டுற மாதிரி ஒரு என்னடா இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு. பட் அதில் வந்து மஞ்சரியோட நேர்மை வந்து தெரிஞ்சிச்சு. காலையில் ஆரம்பிக்கும் போது திருப்பி எல்லாத்தையும் கொடுத்துட்டு, இல்லை நம்ம எங்கே முடிச்சோமோ அங்கே தான் ஆரம்பிக்கணும், அதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்ததும் ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருந்துச்சு, பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. அது நேற்றுக்கு 1 மணி நேரம் எபிசோட் வரல, இன்னைக்கு காலையில் அவங்களுடைய டாஸ்கில் ஆரம்பிக்கும் போது திருப்பி மறுபடியும் ஆரம்பிக்கும் போது எல்லாத்தையும் கொடுத்து பண்ணது வந்து அவங்களுடைய நேர்மையை காட்டுச்சு. ஸோ அது வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். சாச்சனாவும் அதே மாதிரி குயினாக இருக்கிறாங்க. அவங்க ராணியாக இருக்கும்போது நிறைய இடத்துல அட்லீஸ்ட் அப்படின்னு இங்கிலீஷில் எல்லாம் பேசுகிறாங்க. அது வந்துடுது, எல்லாம் நமக்கு எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு விஷயம் தான், ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். பட் ஏதோ ஒன்று கஷ்டப்பட்டு அதை வந்து முயற்சி செஞ்சு அதை வந்து சரியாக வரணுங்கிறதுக்காக நிறைய
அவங்களுடைய எஃபர்ட் போடுறாங்கன்றது வந்து நல்லா தெரியுது. ஸோ அதுக்கு எல்லாருக்குமே பாராட்டு தெரிவிக்கணும். அதே மாதிரி சௌந்தர்யாவும் ஒரு சில இடத்துல சொல்லியிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் நீங்க கலாய்த்தீர்கள் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அங்கங்கே இங்கிலீஷ்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது சிரிப்பாக தான் இருக்குது, நல்லா இருக்கு. அதே சமயத்தில் கொஞ்சம் நகைச்சுவையாகவே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒற்றன் ஜாக்கா இருந்தாங்க, இங்கே சிவா அவர் கோட்டை விட்டுட்டாரு. ஸோ இன்னைக்கு ஒரு ஓவராலாக பார்த்தா ஐ திங்க் ஆண்கள் அணி வந்து 2 டாஸ்க்ல வின் பண்ணி அவங்க வந்து அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வின் பண்ணதை தவிர சிறப்பாக இந்த கதாபாத்திரங்களை வந்து நடிச்சிட்டு இருக்கிறவங்கன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் அணியில் தான் வந்து ரொம்ப நல்லா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ பார்ப்போம் அவங்களுக்கு வந்து இந்த ஏன்னா 2 படி என்ன சொல்றது முன்னாடி இருக்கிறாங்க ஆண்கள் அணி. பட் பெண்கள் அணி வந்து இன்னும் பின்தங்கி தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்க எப்படி இதில் வந்து வருவாங்கன்றது வந்து நம்ம இன்னைக்கு நடக்க போகிற எபிசோட் வச்சு தான் நம்ம நாளைக்கு சொல்ல முடியும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ ஓவராலாக ரொம்ப நல்லா இருக்கு, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. சத்தம், இறைச்சல், சண்டை, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறது, இப்போ என்ன சொல்கிறது டாஸ்க்குன்னு சொல்லி அவங்களெல்லாம் என்ன தோப்புக்கரணம் போட வைக்கிறது, இதெல்லாம் வந்து டிட் ஃபார் டேட் மாதிரி நடந்துட்டு தான் இருக்குது. அது வந்து குறைஞ்ச மாதிரி தெரியல. அதே மாதிரி இந்த ஹார்ட் செஞ்சதுக்காக வர்ஷினிக்கும் அன்ஷிதாக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சு. அவங்க ஹார்ட் செஞ்சு கொடுத்து அது ஜாக்லின் பாஸ் பண்ணி அவங்க தூக்கி போட்டாங்க, அதனால ஒரு பிரச்சனை வந்துச்சு. பிக் பாஸ் வீட்டில் வந்து இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பிரச்சனை வரும். ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளார இருக்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் கோவம், இது மாதிரி டென்ஷன்லாம் ஜாஸ்தி வரும். பட் அதெல்லாம் இல்லாமல் சில பேர் சுற்றிட்டு இருக்காங்க. அதுதான் எப்படின்னு எனக்கும் தெரியல. அடக்கலாம், ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே காட்டும். ஆனால் எப்படி அது கூட இன்னும் கொஞ்சம் காட்டியிருக்கு தான். பட் ஆனால் பெருசாக இன்னும் வெடிக்கல. பட் இன்னைக்கு நம்ம நேற்று எபிசோட் பார்க்கும்போது ஓகே, ஓரளவுக்கு ஜாலியாக தான் இருந்துச்சு, கொஞ்சம் ஃபனியாக இருந்துச்சு. அங்கங்கே கொஞ்சம் சிரிச்சுட்டு தான் இருந்தோம், நகைச்சுவையான விஷயங்கள்லாம் நடந்துச்சு. ஏன்னா அவங்க தமிழ் பேசும்போது சில தமிழ் வார்த்தைகளை தப்பாக இந்த பிராணனை வாங்குறதுக்குலாம் பிராணி வாங்குறேன்னு சொன்னது பவித்ரா, இதெல்லாம் வந்து சிரிப்பாக இருந்துச்சு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு. ஸோ இந்த வாரம் எவிக்ஷன் ப்ராசஸில் ஐ திங்க் சாச்சனா வந்து வெளியேற்றப்படுவார் அப்படிங்கிறது வந்து அன்அஃபிஷியலாக தெரியுது. பட் அஃபிஷியலாக என்ன மாறுன்றது நமக்கு தெரியாது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ நாளைக்கு இன்னொரு ரிவ்யூவில் மாலினியோட நான் கெஸ்ட்டாக உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.